child normal இருக்காங்க parent concern இருக்கு இல்ல எதா இருந்தாலும் we have to screen. இப்போ இந்த ஃபீல்ட பொறுத்த அளவுக்கு காமன் பீப்புளுக்கு நிறைய ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் டெவலப்மெண்ட் அப்படி இல்ல. நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது we are able to habilitate the child. நம்ம வந்து டிஸ்சார்ஜ் அப்பவே அவங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம் டெவலப்மெண்டல் ஸ்கிரீனிங் பண்ணணும்னு. ஸ்கூல்லேயும் அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு. நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நார்மலி டெவலப்பிங் இன்ஃபான்ட் கம்பேர் பண்ணும்போது ஹை ரிஸ்க் இன்ஃபான்ட்ஸ்க்கு ரிஸ்க் ஆஃப் டெவலப்மெண்டல் டிலே அண்ட் டிசபிலிட்டி அதிகம். ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும். சொன்னா அக்செப்ட் பண்ற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இதோட முக்கியம் ஹை ரிஸ்க் நியூபார்னுக்கு ஹியரிங், விஷன் இது ரெண்டுமே பார்த்துருக்கோம். இந்தியாவில் மட்டும் 63 மில்லியன் பீப்புள் வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்காங்க. இந்த ஜென்சியில் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. சைல்டோட நியூட்ரிஷன் வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் தி மெட்டர்னல் நியூட்ரிஷன். வெல்கம் டு தி பிஆர்சி பாட்காஸ்ட். நம்ம இன்னைக்கு யார் கூட இருக்கோம் அப்படின்னா டாக்டர் பிரியதர்ஷினி, டைரக்டர் ஆஃப் மைல்ஸ்டோன் டெவலப்மெண்டல் சென்டர். அவங்க வந்து டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன். ஸோ நம்ம அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். வெல்கம் மேம். ஹலோ விஷ்ணு. பீடியாட்ரிஷியனுக்கும் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ அதுவுமே காமன் பீப்புளுக்கு தெரியறது கிடையாது. இந்த ஃபீல்டை எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? எது உங்களுக்கு இன்ஸ்பயரா இருந்துச்சு இதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு குட் கொஸ்டின். இதே எனக்கு ஒரு எவல்யூஷன் தான். டிசிஹெச் அப்படிங்கிறது டிப்ளமோ சைல்டு ஹெல்த். அது படிக்கிறப்ப டிஎன்பி அப்படிங்கிறது மாஸ்டர் இன் சைல்டு ஹெல்த். ஸோ இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணேன். ரெண்டு ஃபேஸ்லயுமே நிறைய டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிசிஹெச் படிக்கிற ஃபேஸ்ல யூஸ்வலி பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாம் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்யூட் மெடிக்கல் கண்டிஷன் வரும்போது அந்த டிசீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, டயக்னோஸ் பண்ணுறது, அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணுறது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கான்க்ரீட் வேல்யூ இருக்கும். இதுனா இப்போ டெங்கியூனா டெங்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கைட்லைன்ஸ் கான்க்ரீட் வேல்யூ இருக்கும். ஸோ அது பேஸ்டு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். பட் யூஸ்வலி இந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டடில் வந்து மைல்ஸ்டோன்ஸ் வேகாக இருக்கும். அதில் நம்ம தெரப்பி சைடு பீடியாட்ரிஷியன் ரோல் ஆக்டிவாக இல்லாததுனால அதில் மோஸ்ட்லி எந்த பீடியாட்ரிஷியன்ஸும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய டாபிக்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பி படிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் எல்லாம் எவால்வ் ஆகுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்தோம். ப்ளஸ் நான் டிஎன்பி டைம் பண்ணும் போது தான் ஐ பிகேம் எ மதர். ஸோ அப்போ அந்த மைல் ஸ்டோன்ஸ் எவால்வ் ஆகுறது, சன்னை பார்க்குறது, ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நேச்சுரலி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய வந்துருச்சு. ஓவர் த டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீஹாபிலிட்டேட்டிவ் மெடிசன் சொல்கிறோம். ரீஹாபிலிட்டேட்டிவ் மெடிசனில் நமக்கு ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருந்த ஃபங்க்ஷன், எய்தர் வாக்கிங் ஆர் எனி டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன், அது எதனா இன்ஜுரி ஆகியோ இல்லை எதனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அஃபெக்ட் ஆகி ரெக்ரெஸ் ஆனது திரும்ப நம்ம ரீஹாபிலிட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் பிரிங்கிங் பேக் தட் ஃபங்க்ஷன், தட் இஸ் ரீஹாபிலிட்டேஷன். பட் டெவலப்மெண்ட் அப்படி இல்லை. நம்ம ஐடென்டிஃபை பண்ணும் போது வி ஆர் ஏபிள் டு ஹேபிலிட்டேட் த சைல்டு. எந்த ஃபங்க்ஷன் டிலே இருக்குது அதை நம்ம கொண்டு வரலாம். ப்ளஸ் இட் ஃபார்ம்ஸ் த பேஸ். நம்ம சொல்லுவோம் விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பயிர் வந்து எவ்வளோ நல்லா வளருது அப்படிங்கிறது எப்படி ஸ்மால்லே ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஜென்ரலி நம்ம ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 5 இயர்ஸ்லேயே செட் ஆகிடும். ஸோ அந்த மேசிவ் க்ரோத் இன் பிரெயின் ஒரு பேஸ் ஆஃப் அவங்க டெவலப்மெண்ட் அண்ட் பர்சனாலிட்டி விச் மேக்ஸ் த ஓவரால் பர்சன் இல்லையா, அவங்க அடல்ட் லைஃபுக்குரிய என்டையர் சர்வைவல் வந்து நம்ம அந்த பீரியட்ல தான் கொடுக்க போகிறோம். அப்படிங்கும் போது இட் டுக் இன் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இன்னும் நிறைய டிசார்டர்ஸ் டிலேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஹேபிலிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்ததுனால ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். ப்ளஸ் இல்லாமல் ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடி நம்ம சேலம்ல அப்படி ஒரு டிரான்ஸ் டிசிப்ளினரி கேரோட இருக்கிற சென்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவைலபிலிட்டி கம்மியாக இருந்தது. ஸோ ஐ தாட் ஒரு நல்ல செட்டப் வித் டிரான்ஸ் டிசிப்ளினரி அப்ரோச் கொண்டு வந்தால் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தீஸ் சில்ட்ரன். ஸோ தட்ஸ் ஹவ் த ஐடியா ஸ்டார்ட். இந்த டெவலப்மெண்டல் பீடியாட்ரிக்ஸ் படித்த டாக்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தமிழ்நாட்டில் இல்லையா? அதுதான் சொல்கிறேன். தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னது. பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து யூஸ்வலி அவங்கள அந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ப்ளஸ் சிஸ்டமிக் டிசார்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணும் போது நம்ம ஷார்ட் பீரியட் இல்லையா, உடனே ரெக்கவரி கிடைக்கும். அப்போ நமக்கு அதில் கிடைக்கிற ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இதில் கிடைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ திஸ் நீட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட், லாட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் டைம் கன்செப்ஷன் இது எல்லாமே இருக்கிறதுனால யூஸ்வலி வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ட்ரெஸ்டட் கொஞ்சம் கம்மி தான். பட் நவ் அவேர்னஸ் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க பீடியாட்ரிக்ஸ் எடுத்தவங்க டெவலப்மெண்டல் பீடியாட்ரிக்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஏன்னா அது ஏர்லியாவே நம்ம ஒரு சைல்டோடைய இதை இன்வால்வ் பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது. இப்போ இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு காமன் பீப்புளுக்கு நிறைய ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எப்படி டாக்டரை போய் அணுகணும்,
இல்லை டாக்டருக்கே வந்து ரெஃபரல்ஸ் வர்றது வெளி டாக்டர்ஸ் வந்து ரெஃபரல்ஸ் வரணும். இது நார்மலாக ஃபீவர் கோல்டுக்கு வந்து காமன் பீப்புள் அப்ரோச் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா காமன் பீப்புளுக்கு சம்டைம்ஸ் இது தெரியாமல் கூட இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு டாக்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரியான சான்சஸும் இதில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி கோத்ரூ பண்ணுறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாயிண்ட்ல நிற்குது. எந்த ஒரு சைல்டு வந்து டைரெக்டாக நமக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இப்போ பண்ணுறீங்க இல்லையா பாட்காஸ்ட், இது ஒரு அவேர்னஸ். பப்ளிக் பிளேசஸில், ஸ்கூல்ஸில், டீச்சர்ஸ் நடுவில் அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஜென்ரல் ரெகக்னிஷன் நல்லா வருது. ப்ளஸ் என்னுடைய ரோல் ஆஸ் அ பீடியாட்ரிஷியன், இப்போ நம்ம வந்து ஒரு ஓபி கிளினிக்கில் உட்காடுறோம். ஸோ ஒரு ஃபீவர் காமன் கோல்டுக்கு வராங்க, இல்லை வந்து ஒரு வேக்சினேஷன் விசிட்காக வராங்கன்னா நம்ம ரோல் அதோட ஸ்டாப் ஆகிறது. ஸோ வி ஹாவ் டு ஸ்க்ரீன் ஒரு ஜென்ரல் ஸ்க்ரீனிங். பிகாஸ் நம்ம ஓவராலாக ஒரு செக்லிஸ்ட் வச்சு ஸ்க்ரீன் பண்ணும்போது டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம். பட் ஓவராலாக அந்த ஏஜ் ஸ்பெசிஃபிக் ஒரு 4 டெவலப்மெண்டல் கொஷின்ஸ் நம்ம கேட்டு அவங்கக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணோன்னாவே இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அதில் நம்ம எவ்வளோ முடியுதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கண்டிப்பாக அதில் எதனா ரெட் ஃப்ளாக்ஸோ எதனா இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். அகெயின் கான்ஃபரன்சஸ், டாக்டர்ஸ் எஜுகேட் பண்ணுறது, ரீச் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க பீடியாட்ரிஷியன்ஸ் அவேர் ஆவாங்க, அவங்க வந்து ரெஃபரன்ஸ். நம்மளுக்கு இந்த ஹை ரிஸ்க் இன்ஃபேண்ட்ஸ்லாம் வருவாங்க, இது ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும். அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்காது, அவங்களோட அந்த சொன்னால் அக்செப்ட் பண்ணுற கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது அந்த குழந்தைய நம்ம வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஸோ நீங்கள் சொன்னது கரெக்ட். ஏன்னா ஹை ரிஸ்க், இப்போ நார்மலி டெவலப்பிங் இன்ஃபேண்ட் கம்பேர் பண்ணும்போது ஹை ரிஸ்க் இன்ஃபேண்ட்ஸ்க்கு ரிஸ்க் ஆஃப் டெவலப்மெண்டல் டிலே அண்ட் டிசபிலிட்டி அதிகம். ஆமாம். ஸோ யூஸ்வலி நம்ம அந்த இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்கில் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ரொட்டீன் டெவலப்மெண்டல் ஸ்க்ரீனிங் அண்ட் சர்வைலன்ஸ் 2 இருக்குது. ஸோ சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ரொட்டீன் ஓபிடி ப்ராக்டிஸில் நம்ம சைல்டு வரும்போது காஃப் கோல்டுக்கெல்லாம் பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி சைல்டு அந்த ஏஜ் அப்ராப்ரியேட் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்களான்னு, முக்கியமாக ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்கான்ற பாயிண்ட் பார்க்கணும். ப்ளஸ் கொஷின்ஸ் கேட்கணும். அதோட முடிஞ்சது. இது இட்ஸ் ரொட்டீன் கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்க்ரீனிங் டூல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த ஏஜில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஐஏபி ஒரு சில ஏஜ் சொல்கிறாங்க. அது என்ன, நார்மலாக எல்லா இருக்கிற குழந்தைங்களுக்கும் 9 to 12 monthsல ஒன்று, 18 to 24 monthsல ஒன்று, அப்புறம் பிஃபோர் ஸ்கூல் என்ட்ரி ஒன்று. இது 3மே கண்டிப்பாக நம்ம அந்த சைல்டு நார்மலாக இருக்காங்க, பேரண்ட் கன்சர்ன் இருக்குது, இல்லை எதாக இருந்தாலும் வி ஹாவ் டு ஸ்க்ரீன். இதே ஹை ரிஸ்க் இன்ஃபேண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து டிஸ்சார்ஜ் அப்பவே அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் டெவலப்மெண்டல் ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு. அந்த ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட்ஸ் அட் 4 to 6 months. அதுக்கப்புறம் 9 to 12, 18 to 24 எவ்ரி இயர் டில் 5 years. அதுக்கப்புறம் பிஃபோர் ஸ்கூல் என்ட்ரி. ஸோ இது வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக பண்ணக்கூடிய கைட்லைன் ஸ்க்ரீனிங். ஆனால் இப்போ முன்ன விட இப்போ வந்து ஸ்கூல்லேயும் அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் செக்கப்பாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு டென்டல் செக்கப்பாக இருக்கலாம், இது மாதிரிலாம் நிறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதுவும் கூட ஒரு அவேர்னஸ்க்கான முதல் ஸ்டெப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் எனிவே அவங்க ஸ்கூல் போகும்போது 4 years and above இருப்பாங்க. பட் நாம சொல்ற இந்த டெவலப்மெண்டல் ஸ்க்ரீனிங் இட் ஸ்டார்ட்ஸ் மச் பிஃபோர். அந்த 4 months, 6 months, 9 monthsலேயே ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ரெட் ஃபிளாக் வந்து ஏர்லியாக பிக் பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ளஸ் இதோட முக்கியம் ஹை ரிஸ்க் நியூபார்னுக்கு ஹியரிங், விஷன், இது 2மே பார்த்துருக்கணும். ஏன்னா இந்த விஷன்னால நிறைய சில்ட்ரனுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் வரும், ஹியரிங்னால வந்து லாங்குவேஜ் டிலே வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லியாக ரூல் அவுட் பண்ணாதான் அதையும் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இப்போ ஏன் மேடம் ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது ஹை ரிஸ்க் இன்ஃபான்ஸ்லேயும் சரி, இல்லை இந்த மாதிரி நியூரோ டெவலப்மெண்ட் டிஸார்டர்ஸும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஹியரிங் ப்ராப்ளம்ஸே கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 63 million people வந்து ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்காங்க. இது மாதிரி ஏன் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது? இல்லை தோணுதா இல்லை நம்மளுக்கு அதிகமாகுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் அதிகமாகுது. ஸோ சில்ட்ரன்ல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ டேர்ம்ஸ் நிறைய வராங்க. ஸோ ப்ரீ டேர்ம் நிறைய வராங்க, ஐயூஜிஆர் நிறைய வராங்க, நமக்கு என்ஐசியூ கேர் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அவங்களோட சர்வைவல் அதிகமாயிடுச்சு, ப்ளஸ் நிறைய ஜெனட்டிக் இஷ்யூஸ் வருது. ஸோ இதில் எல்லாமே வந்து ஹியரிங் வந்து இம்பேர் ஆகும். ஸோ அந்த ப்ரீ டேர்ம்ஸ் அண்ட் ஐயூஜிஆர் இல்லை அதோட அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன், அதோட அசோசியேட்டட் ஜாண்டிஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து ஹியரிங் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரீ டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ஹியரிங் அசஸ்மெண்ட் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி தான் அனுப்பணும். அது ஒன் ஆஃப் த ரீசன். நிறைய ப்ரீ டேர்ம் சர்வைவல், நிறைய என்ஐசியூ காம்ப்ளிகேஷன்ஸ், அதோட அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன்னால வர ஹியரிங் லாஸ்,
ப்ளஸ் அதில் ப்ரீ டேர்ம் பீரியட்ல யூஸ் பண்ணுற சம்டைம்ஸ் மெடிகேஷன்ஸ் அதனுடைய இஷ்யூஸும் வரலாம். இது இல்லாமல் அடல்ட்டில் ஜென்ரலாக நாய்ஸ் என்வைரான்மெண்ட், நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அது ரீசனாக இருக்கலாம். இந்த ஜென்சியில் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. இந்த ஹை ரிஸ்க் இன்ஃபான்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறப்ப யங் ஏஜ் மதருக்கு இது அதிகமாக நடக்குது. மீன்ஸ் 18 இயர்ஸில் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க, அது இல்லாமல் 40 above இது மாதிரி இந்த இதில் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் இன்ஃபான்ட்ஸ் பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எதனால இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் வருது? 18 இயர்ஸ் அப்படிங்கும் போது அவங்க பாடி ஃபிசியலாஜிக்கலி கரெக்டாக ஒரு ப்ரெக்னன்சிக்கு அட்டைன் ஆகிற மாதிரி டெவலப் ஆகிருக்காது. ஸோ அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட் அடிக்குவேட்டாக இருக்காது. ஆனால் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்னுமே இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. ஸோ அவங்க வெயிட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸே கம்மியாக இருக்கா போது அப்போ கண்டிப்பாக சைல்டோட நியூட்ரிஷன் வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் த மெட்டர்னல் நியூட்ரிஷன். ஸோ அப்போ கண்டிப்பாக ஏர்லி ப்ரெக்னன்சியில் வந்து லோ பர்த் வெயிட், ப்ரீடேர்ம், அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதே மாதிரி 40 இயர்ஸ்க்கு மேலே போகும்போதும் சிமிலர். அவங்களுக்கு மற்ற GDM அசோசியேட்டட் ரிஸ்க்கு, PH அசோசியேட்டட் ரிஸ்க்கு, போஸ்டம் ரிலேட்டட் ரிஸ்க்கு, இது எல்லாமே வந்து 40 இயர்ஸ் மேலே, ஜெனட்டிக் அசோசியேட்டட் ரிஸ்க், இது எல்லாமே 40 இயர்ஸ் மேலே இருக்க ப்ரெக்னன்சி.